வணக்கம். நான் தமிழன்பன். நடிகை நயன்தாரா இன்று ஒரு 3 பக்கங்களுக்கு ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு இன்றைய நாளை பரபரப்பாக்கி இருக்கிறார். தமிழ் திரையுலகம், சமூக வலைதளங்கள் எங்கும் அது பற்றியே பேச்சாக இருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர் நடிகர் தனுஷை நேரடியாக குற்றம் சுமத்தி இருக்கிறார். நடிகை நயன்தாராவும் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுடைய திருமண வாழ்க்கை, அதற்கு பிறகான அந்த காதல் வாழ்க்கை, திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை, இவற்றை தொகுத்து ஒரு ஆவணப்படத்தை ஒரு தனியார் இணையதளத்தில் வெளியிடுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆவணப்படத்தை தொகுக்கிற வேளையில் நயன்தாரா நடித்த படங்கள், அதில் உள்ள காட்சிகள், சில பாடல் வரிகள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. இதற்காக அவர் நடித்த படங்களின் தயாரிப்பாளர்களை அணுகி அதற்கான தடையில்லா சான்று பெற்று அதை பயன்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் மலர்ந்து திருமணம் வரை செல்வதற்கு அடிப்படையான படமாக இருந்தது நானும் ரவுடிதான் படம். விஜய் சேதுபதியையும் நயன்தாராவும் நடித்த நானும் ரவுடிதான் படம். அந்த படத்தை தயாரித்தவர் நடிகர் தனுஷ். இப்ப இங்க பிரச்சனையே அங்கதான் வந்திருக்கு. இப்ப மற்ற படங்களுக்கு தடையில்லா சான்று வாங்கினது மாதிரி தனுஷுகிட்டையும் தடையில்லா சான்று கேட்டு நானும் ரவுடிதான் படத்துல இருந்து சில காட்சிகள், சில பாடல் வரிகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு தடையில்லா சான்று கேட்டு 2 வருடங்களாக பேசிக் கொண்டிருந்ததாக அவரே அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதை தனுஷ் மறுத்திருக்கிறார் என்றும், அதன் பிறகு இவர்கள் அந்த ஆவணப்படத்தின் முன்னோட்டத்தில் 3 வினாடிகள் அந்த படத்தின் பாடல்களை பயன்படுத்தி, காட்சிகளை பயன்படுத்தியதற்காக ரூபாய் 10 கோடி நட்டஈடு கேட்டு வழக்குரைஞர் அறிவிக்கையை அனுப்பியிருக்கிறார் என்பதுதான் நயன்தாராவின் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டோடு அவர் கூடுதலாக இன்னொன்று என்று சொல்கிறார் என்றால், இதை வியாபார ரீதியாக நீங்கள் சொல்லியிருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். என் மீது தனிப்பட்ட பகை காரணமாக இதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், இதை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக இது போன்ற விஷயங்களில் காப்புரிமை யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் அனுமதி பெற வேண்டும். அவர்கள் விரும்பினால் இலவசமாக கொடுக்கலாம், அல்லது ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு அந்த உரிமையை கொடுக்கலாம். நயன்தாராவின் கூற்றுப்படியே தனுஷிடம் 2 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருந்ததாக சொல்கிறார். அப்போது தனுஷ் அதை மறுத்து விட்டார் என்று புரிகிறது. அதிலிருந்து தனுஷ் மறுத்த ஒரு விஷயத்தை இவர்கள் அந்த ஆவணப்படத்தில், அந்த முன்னோட்டத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதும் அவருடைய வாக்குமூலத்திலிருந்தே தெரிகிறது. இதற்கு அவர் காரணம் சொல்வது, வியாபார ரீதியாக சொல்லியிருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன், தனிப்பட்ட பகை என்று சொல்கிறார். தனிப்பட்ட பகை என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. அவருடைய இந்த அறிக்கை வந்த பிறகு பல நடிகைகள், தனுஷுடன் நடித்த பல நடிகைகளுமே நயன்தாராவுக்காக ஆதரவாக பேசுகிறார்கள். யாரும் நயன்தாராவை எதிர்க்கவில்லை. 3 வினாடிக்கு 10 கோடி கேட்டார் தனுஷ் என்பதுதான் பெரிய செய்தியாக மாறிவிட்டது. ஆனால் காப்புரிமை சட்டப்படி, காப்புரிமை விதிகளின்படி யாரிடம் உரிமை இருக்கிறதோ அவர்களை கேட்டு பயன்படுத்த வேண்டும் என்பது சட்டம், நியாயம் எல்லாமே. அந்த சட்டத்தையும் நியாயத்தையும் மீறி இருப்பதை நயன்தாராவே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவரே ஒப்புக்கொண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கையில் தனுஷை குற்றவாளியாக சித்தரிக்கிறார். இதற்கு பலரும் ஆதரவும் தெரிவிக்கிறார்கள் என்பது சட்டப்படி பார்த்தால் மிகவும் பழையான ஒரு விஷயம். இவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள், 3 வினாடிக்கு 10 கோடி கேட்பதா? தனுஷ் போன்ற ஒரு நடிகர் நயன்தாராவுடன் பணிபுரிந்த நடிகையிடம், அதுவும் அவர்கள் திருமணம், மகிழ்ச்சி, அது குறித்த ஒரு ஆவணப்படத்திற்காக என்றுதான் பொதுவாக பேசுகிறார்கள். ஆனால் உண்மை, திருமணம், மகிழ்ச்சி, தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க அந்த வீடியோவை எடுத்து அவங்க வீட்டுல போட்டு பார்த்துக்கிறதுக்கு இல்லை, அவங்க மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக ஒரு நிறுவனத்துல விற்பனைக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வாழ்க்கைய, திருமண வாழ்க்கை, அந்த பந்தம், அவங்க காதல் உருவானதிலிருந்து திருமண வாழ்க்கை வரைக்குமான அந்த பயணத்தை ஒரு ஆவணப்படமாக்கி, அதை ஒரு ஆவணப்படமாக்கி இலவசமா மக்களுக்கு காட்டல. அவங்க அதை ஒரு நிறுவனத்துக்கு விற்பனை செய்து அதிலிருந்து அதை பொருளாதாரமாக மாற்றி விட்டார்கள். அது இயல்பா ஒரு வீடியோ எடுத்தா வீட்டுல போட்டு பார்த்துக்கிறோம் அல்லது நண்பர்களுக்கு கொடுக்குறோம்னு இல்லாம அதை வரவு பொருளாதாரமாக மாற்றி
அந்த நிறுவனம் இவர்களிடம் பணம் பெற்று வாங்குகிற நிறுவனம் அதை விற்பனை செய்து அதில் லாபம் பார்க்கக்கூடிய முழுக்க வியாபாரமான ஒரு விஷயமாக மாற்றிவிட்டார்கள். அப்படி மாற்றிவிட்டால் தனுஷ் கேட்கிற தொகையை கொடுக்க வேண்டும், அல்லது தனுஷ் மறுத்தால் அதை விட்டுவிட வேண்டும். இதுதான் சரி. நான் பாட்டு எழுதினேன், நான் நடித்தேன், இதுவெல்லாம் வெளியில சொல்வதற்கு சரி போன்று தோன்றுமே ஒழிய சரி கிடையாது. இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்களிடம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பேசியிருந்த போது அவருடைய படங்களில் மிக பிரபலமான படங்கள் வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்காலே போன்ற படங்களில் எல்லாம் பாடல்கள் வெகு பிரபலம், இன்றும் அனைவரும் கேட்டு மகிழக்கூடிய பாடல்கள். அந்த பாடல்கள் உருவாக்கம், அதுக்கான காட்சி உருவாக்கம், அதுக்கான மெட்டமைத்தலில் இளையராஜா அவர்களுடன் இருந்து அனைத்தும் உருவாக்கியவர் அவர். ஆனால் அவர் சொன்னார், இந்த பாடலை என்னுடைய கைபேசியில் காலர் டியூனாக வைப்பதற்கே நான் அந்த நிறுவனத்துக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்கிறது, அதை உருவாக்கியவனே நான் தான் என்று சொன்னார். அதுதான் சட்டம், வேற வழி இல்லை. இப்ப அவர் நான் உருவாக்கின பாட்டு எனக்கு ஃப்ரீயா கொடுங்கன்னு அவர் கேட்கவும் முடியாது, அவன் கொடுக்கவும் மாட்டாங்க. அதுதான் நிறுவனங்கள். ஏன்னா வியாபாரம் ஆயிடுச்சு, அந்த வியாபார ஒப்பந்தத்தில் நீங்க கையெழுத்துறீங்க, இதுதான் நடக்குது. அப்படிப்பட்ட சூழலில் தனுஷ் குற்றவாளி போல் சித்தரித்து, அதிலும் மிகப்பெரிய வார்த்தைகளை எல்லாம் நயன்தாரா அதில் பயன்படுத்தி இருக்கிறார். வாழு வாழ விடு, அன்பு அனைவருக்கும் அன்பு செய், ஓம் நமச்சிவாயா. அது தனுஷ் தொடர்ந்து அவருடைய அறிக்கைகள் பேட்டிகளில் பயன்படுத்தக்கூடிய ஓம் நமச்சிவாயா என்ற சொற்றொடரையும் இவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதில் இப்போது இந்த விஷயத்தில் இது பொது பார்வைக்கு 3 வினாடிக்கு 10 கோடி தனுஷ் நயன்தாராவிடம் கேட்டார் என்பது தனுஷை குற்றவாளியாக்கும் ஒரு முயற்சி. அந்த முயற்சி பலிக்கவும் செய்யலாம். இப்ப பல நடிகைகள் நயன்தாராவுக்கு ஆதரவாக தனுஷை குற்றம் சொல்கிறார்கள். பொது சமூக வலைதளங்களில் தனுஷுக்கு ஏன் இந்த கெட்ட புத்தி என்றெல்லாம் அவரை விமர்சனம் செய்கிறார்கள். அது அவர்களுடைய நோக்கம் நிறைவேறலாம், பலிக்கவும் செய்யலாம். ஆனால் சட்டப்படி இது தனுஷ் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது. நயன்தாரா செய்தது பிழை. அந்த பிழையை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் மறுத்ததன் காரணமாக தான் அதை மீறி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒருத்தருடைய பொருளை மீறி பயன்படுத்தியது குற்றம், அதை நாமே ஒப்புக்கொள்கிறோமே என்று கூட அவர் சிந்திக்கவில்லை. சிந்திக்காமல் அதையும் சேர்த்து பயன்படுத்துகிறார். இதெல்லாம் தாண்டி முக்கியமா கேட்க வேண்டியது, என் மீது தனிப்பட்ட பகை என்று நயன்தாரா சொல்கிறார். அது என்ன? அந்த பகை என்ன என்பதை நீங்கள் விளக்கி சொல்லி இருக்க வேண்டாமா? தனிப்பட்ட பகை என்று பொது வழியில் நீங்கள் சொல்லிவிட்டு அமைதியாகி கடந்து போய்விட்டால், இப்ப அதற்கும் இன்னொன்றும் கூடவும் சேர்த்து சொல்கிறார். நீங்கள் இன்னொரு ஆடியோ வெளியீட்டு விழா உங்கள் படத்துக்கு நடக்கும் போது இதற்கு கண்காது மூக்கு வைத்து இப்படி ஒரு சம்பவமே நடக்காதது போல் நீங்கள் பேசி விடுவீர்கள் என்றும் தனுஷ் இவரை முந்திக்கொண்டு அந்த இடத்திலும் போய் சொல்கிறார். இவ்வளவு பதட்டம் எதற்கு நயன்தாராவுக்கு? நயன்தாரா ஒரு காதலித்தார், திருமணம் செய்து கொண்டார், குழந்தைகள் பெற்றுக்கொண்டார். திரையுலகிலும் கடுமையாக உழைத்து, அதன் எந்த பின்பலமும் இல்லாமல் கடுமையாக உழைத்து இன்றைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை பெற்று நடிகைகளில், தமிழ் நடிகைகளில் முதலிடத்தில் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றாக நடிக்கிறார், மகிழ்விக்கிறார். அவர்கள் படத்தை அனைவரும் பார்த்து ரசிக்கிறார்கள், எல்லாம் சரி. தனுஷுடன் அவருக்கு சண்டை, பொருளாதார ரீதியான சண்டை என்னும் போது அவர் சட்டப்படி நடந்து கொள்ளவில்லை. அது அவருடைய அறிக்கையிலேயே தெரிகிறது. இரண்டாவது, என் மீது தனிப்பட்ட பகை என்று அவர் சொல்வதுதான் இங்கு மிகப்பெரிய கேள்விக்குள்ளான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனெனில் பொதுவாக நடிகர் திரையுலகம் இல்லை, எல்லா துறையிலுமே ஒரு பெண் ஆண் மீது குற்றம் சாட்டும் போது அது பாலியல் குற்றமாகத்தான் இருக்க முடியும். அப்படி பாலியல் குற்றம் தனுஷ் மீது இருந்தால் அதையும் நயன்தாரா வெளிப்படுத்திக்கலாம். இன்றைக்கு அன்றைய மாநிலமான கேரளாவில் மீட்டு என்று ஒன்று ஆரம்பித்து ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்து கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரியும். நீங்கள் துணிச்சலான பெண்மணி, முதலிடத்திலும் இருப்பவர், உங்களுக்கு இவ்வளவு பேர் ஆதரவும் தெரிவிக்கிறார்கள். தனுஷ் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார், அதனால் நான் அதற்கு சம்மதிக்கவில்லை, அதனால் அவர் என்னை பழி வாங்குகிறார், அப்படி சொல்லுங்கள். அல்லது நானும் ரவுடிதான் படம் எடுத்த போது இப்படி ஒன்று நடந்தது, அதனால் தனுஷ் பழி வாங்குகிறார், அப்படி சொல்லுங்கள். எதுவுமே சொல்லாமல் தனுஷ் என்னை பழி வாங்குகிறார் என்று பொத்தாம் பொதுவாக சொல்வது அவர் தனுஷும் ஒரு சாமானிய மனிதர் இல்லையே, அவரும் ஒரு நடிகர், கலைஞர். அவரும் நீங்கள் திரையுலகில் என்ன ரசிகர்களுக்கு உங்களை எதிர்பார்க்கிற ரசிகர் மாதிரி அவருக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. அவரும் விதவிதமான வேடங்களில் நடிக்கிறார். தேசிய விருது உட்பட பல விருதுகளை பெற்று தமிழ் திரையுலகுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். ஆக இந்த துறையில் அவர் மேல் நீங்கள் கீழ் என்று சொல்லவில்லை, அல்லது நீங்கள் மேல் அவர் கீழ் என்று சொல்லவில்லை. நீங்கள் கலைஞர்கள் மக்களை மகிழ்விக்கிறீர்கள், அதில் மாற்று கருத்தில்லை.
நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒரு குற்றம் சுமத்தும் போது, அதுவும் பொது வழியில் குற்றம் சுமத்தும் போது முறையாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. தனிப்பட்ட பழிவாங்கல், தனிப்பட்ட கோபம் என்பதற்கு என்ன விளக்கம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இரண்டாவது, இது சட்டப்படி பழி. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறீர்கள், அவர் மறுத்திருக்கிறார். அதன் பின்னும் நீங்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அதற்காக தான் அவர் வழக்கறிஞர் அறிவிக்கை அனுப்பியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரை குற்றவாளியாக்குவதும், உங்களுக்காக பரிந்து சில நடிகைகளும் பல சமூக வலைதள வாசிகளும் பேசுவது எப்படி என்று எனக்கு புரியவில்லை. இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாக இயக்குனர், உங்களுக்கு எதிராக இயக்குனர் திரு S.S. குமரன் அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதே சிக்கல் எனக்கும் வந்தது. என்னுடைய படத்துக்காக நான் வைத்திருந்த LIC என்ற தலைப்பை நீங்கள் பயன்படுத்தினீர்கள். உங்கள் கணவர் தன்னுடைய படத்துக்காக பயன்படுத்தினார். அப்போது நான் அதை பற்றி கேட்கும் போது எனக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அந்த பெயரை அப்படியே பயன்படுத்தினார். அதனால் எனக்கு பல சிரமங்கள், சிக்கல்கள், மன உளைச்சல்கள் அது இன்றும் நீடிக்கிறது. இன்றைக்கு அந்த விஷயத்தில் என்ன நடந்தது என்றால், இப்பொழுது அவரும் பயன்படுத்த முடியாது, இவரும் பயன்படுத்த முடியாது என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. ஏனெனில் அந்த LICயின் ஒரிஜினல் உண்மையிலேயே லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்தினர் தலையிட்டு இந்த பெயரை நீங்கள் திரைப்படத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்து விட்டார்கள். இனி யாரும் அதை பயன்படுத்த முடியாது. அப்படி அவரையும் கெடுத்து நீங்களும் கெட்டு போனதுதான் நடந்தது. நீங்கள் பெயர் மாற்றி விட்டீர்கள், அந்த படத்துக்கு மாற்றி அறிவிப்பு மாற்றிவிட்டு விட்டீர்கள். அப்ப சட்டப்படி நீங்க இன்னொருத்தர்கிட்ட என்ன தர்மத்தை எதிர்பார்க்கீங்களோ அந்த தர்மத்தை, நியாயத்தை நீங்க அடுத்தவங்களுக்கு செஞ்சீங்களான்னா இல்ல. உங்களால் பாதிக்கப்பட்டவர் உடனே வெளியில சொல்லிட்டார். இப்போ உடனே சொல்லிட்டார். இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? எனவே நான் வைக்கிற கோரிக்கை அல்லது சொல்கிற செய்தி என்னவென்றால், நியாய தர்மங்கள் ஆளுக்கால், இடத்துக்கு இடம், சூழலுக்கு சூழல் மாறுபடக்கூடியது. திரைத்துறை உட்பட எந்த துறையாக இருந்தாலும் நியாயம் ஒருவருக்கு நியாயமானது இன்னொருவருக்கு அநியாயமாக தெரியும், ஒருவருக்கு சரியானது இன்னொருக்கு பழையானதாக தெரியும். இதற்காகத்தான் சட்டம் என்று ஒன்று வகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நான் பேசி தீர்க்க முடியாதவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள், சட்டப்படி நடக்கிறது. நீங்கள் அந்த நியாயம் தர்மத்தை மீறி இருக்கிறீர்கள். மீறியதோடு அந்த நியாய தர்மத்தை தனுஷ் மீறியதாக குற்றமும் சுமத்துகிறீர்கள். இது வினோதத்திலும் வினோதமாக இருக்கிறது. ஏனெனில் அவர் வழக்கறிஞர் அறிவிக்கை அனுப்பி இருக்கிறார் என்றால் நீங்கள் அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் தான் பதில் கொடுக்க வேண்டும். எப்படி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அதை மீறி அதை பயன்படுத்தினீர்கள் என்பது அவருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மக்களிடம் ஐயோ என்னை இப்படி செய்கிறார் பாருங்கள் என்று சொல்லி அனுதாபம் தேட முயற்சிப்பது உங்களுடைய தகுதிக்கும் உயரத்திற்கும் அழகல்ல. எனவே இது குறித்து தொடர்ந்தும் பொது வெளியில் விவாதிக்காமல் தனுஷ் அவர்களுடன் பேசி அமைதியாக இந்த சிக்கலை தீர்ப்பது நல்லது. அல்லது அந்த படத்தின் காட்சிகளையோ பாடல்களையோ பயன்படுத்தாமல் உங்களுடைய ஆவணப்படத்தை தொடர்வது நல்லது. அப்படி இருந்தாலும் அந்த ஆவணப்படம் நன்றாக அமையும், உங்களுக்காகவும் விக்னேஸ்வரனுக்காகவும் மக்கள் பார்த்து ரசிப்பார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே இந்த சிக்கலில் நீங்கள் செய்த பிழையை மேற்கொண்டு அதிகப்படுத்தி கொண்டு செல்லாமல் இதை இப்படியே விட்டு விடுவது நல்லது என்று நான் பரிந்துரைக்கிறேன். நன்றி, வணக்கம்.